கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிடுவோம். அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீல் செக்டாரில் இருக்கிற ஒரு நல்ல கரெக்ஷனில் கிடைக்கிற ஒரு ஸ்டாக்ஸை பற்றி நம்ம அனாலிசிஸ் டெக்னிக்கலாக நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நிஃப்டி உங்களுக்கு நம்ம நேற்று மார்னிங் அப்லோட் பண்ண வீடியோவில் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாகவே உங்களுக்கு நடந்திருக்கு. அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது என்ன ப்ராபபிலிட்டின்னு சொல்லியிருந்தோம்னா, இந்த ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுக்கும், அப்படி இல்லைன்னா அதை உடைக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் டச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இது என்ன அடுத்த நிஃப்டி இப்போ என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று ஓவராலாகவே எல்லா செக்டார்லேயுமே கிட்டத்தட்ட என்ன கேட்டால் நம்ம எல்லா செக்டார்லேயுமே உங்களுக்கு ரெக்கவர் தெரியுது. ஸோ அதான் அந்த நிஃப்டியில் அதோட ரியாக்ஷன் உங்களுக்கு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனர் ட்ரெண்டில் இங்கே ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நான் அதை உறுதியாக சொல்லுவேன். அதாவது இந்த மைனர் ட்ரெண்டு அடுத்து நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனர் ட்ரெண்டு தான். மைனர் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. இது அகைன் மறுபடியும் அப்சைடில் போகும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவு இந்த ட்ரெண்டோட கண்டினியூட்டி செல்லிங் தான். இந்த மைனர் ட்ரெண்டு வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நேற்று ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு டே சார்ட்லேருந்து ஒரு 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, 4 ஹவரில் பார்க்கும் பொழுது நல்லா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஒரு நல்ல ரெக்கவர் ஒரு ஃபஸ்ட்டு 4 ஹவரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் மறுபடியும் வந்துட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆயிருக்கு, அதுவும் ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகே, இது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனாலும் நம்ம மார்க்கெட்டோட இது செல்லிங் பயாஸில் தான் இருக்குது, அதை மறுக்கவே முடியாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்கலாம். பட் அதுவும் கன்ஃபார்மாக நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேற்று மார்னிங் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, நான் இப்போ உங்களுக்கு டே சார்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் ஒரு மைனர் ட்ரெண்டு தான். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த இந்த பேங்க் நிஃப்டியோட ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட நெக்லைன் இது இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே விழுகும் சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நம்ம சொன்னதிலிருந்து அதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் இந்த மைனர் ட்ரெண்டோட சேனலுக்கு வெளியில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் மறுபடியும் இது இந்த பாட்டம் வரைக்கும், அதாவது மைனர் ட்ரெண்டோட இந்த பாட்டம் வரைக்கும், அதாவது 47,888 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஓகே, நேற்று ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதனால் இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஓகே, நம்ம இப்போ 4 ஹவரில் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். 4 ஹவரில் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். 4 ஹவரில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி ஆகிருக்கு. நம்ம கீழே அதுக்கும் நல்லா டவுன் ஆகிட்டு அகைன் மறுபடியும் அப் சைடில் போயிருக்கு. இதை எப்படி நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இது நெக்லைன்
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து நெக்லைன் வந்து லெஃப்ட் சைடு ரைட் ஷோல்டர், லெஃப்ட் சைடு ஷோல்டர், இந்த பக்கம் ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகலாம். ஸோ க்ரியேட் ஆகிறதுக்காக அப் சைடில் ஒரு குறிப்பிட்ட தூரம் இந்த 49,000 வரைக்கும் போகலாம். போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகலாம், கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பே நிறையவே இருக்குது. இந்த 47,888 வரைக்கும் பேங்க் நிஃப்டி கீழே வரும். ஸோ கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் தான் வெரி வெரி ஹை. ஓகே, நம்ம இப்போ அந்த ஒரு ஸ்டாக்கை மட்டும் பார்த்துருவோம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, இப்போது நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல் செக்டாரில் இருக்கிற PSU கம்பெனி தான். அதாவது நம்ம பார்க்க போகிறது செயிலோட இப்போ செயில் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 175 ரூபா வரைக்கும் அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதாவது இதோட லோ பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2022 68 ரூபா. அதுக்கப்புறம் 2023 83 ரூபா. நான் சொன்னது இந்த 83 ரூபாவில் இருந்து 175 ரூபா வரைக்கும் அப்சைடில் போச்சு. அப்சைடில் போயிட்டு அகைன் இப்போ மறுபடியும் என்னாச்சு, ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபாலில் இப்போ நம்ம அக்குமுலேட் பண்ணலாமா? ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ஒரு PSU கம்பெனி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான். ஸோ இதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. டிவிடெண்ட்டும் உங்களுக்கு நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். டிவிடெண்ட்டுக்காக இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்க வேண்டாம். இது இப்போதைக்கு சீப்பாக கிடைக்குது. இன்னொரு விஷயம், நல்ல ஸ்டாக்கு அப்படின்றதுனால இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். நமக்கு டிவிடெண்ட்ன்றது நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட பார்வை. ஸோ இதிலேருந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை பாருங்கள். நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வைக்கலாம். இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 290 ரூபா, கிட்டத்தட்ட 292 ரூபா அதோட ஆல் டைம் ஹை. நம்ம இப்போ வாங்கி வச்சுட்டு இந்த ஸ்டாக்கை அப்படியே லாங் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 3 அதிகபட்சம் பார்த்தீங்கனாலே ஒரு 3 or 5 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே என்ன ஆகும், கிட்டத்தட்ட இப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு இப்போ நம்ம வாங்குகிறோம்னு வச்சுக்கலாமே. ஒரு 105 ரூபாய் இப்போ இருக்குது. 105 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா ட்ரிபிள் ஆயிரும். நீங்கள் ஒரு 20,000 இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி 20 இல்லை 50 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 or 5 இயர்ஸுக்குள்ளே டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த டிவிடெண்ட்டையும் வாங்கி மறுபடியும் இந்த ஸ்டாக்லேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த செயிலில். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் இப்போலேருந்தே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்தே நீங்கள் என்ட்ரி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். நான் சொல்கிறது முழுக்க முழுக்க லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் தான். ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது இப்போதைக்கு சூட்டபிள் ஆகாது. ஓகே, ஏன் இதுக்கு மேலேயும் கீழே இறங்காதா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு மேலே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை இது ஒரு மைனர் ட்ரெண்ட் தான் சொல்லணும். மைனர் ட்ரெண்ட் லைன் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைனர் ட்ரெண்ட்லையும் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாதிரி இதோட ப்ரீவியஸ் லோவில் இருந்து கிட்டத்தட்ட 2020 இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லையும் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. டபுள் கன்ஃபர்மேஷன் என்னை பொறுத்தளவு இது வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதனாலையும் இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை இதையும் உடச்சி கீழே வந்தால் இதோ இந்த ப்ரீவியஸ் லோ
இதுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த 84க்கு கீழே நம்ம இறங்க ஒரு வாய்ப்பாக நம்ம இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம இந்த ஸ்டாக்கை பார்க்கலாம். அதாவது இறங்க நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது இல்லையா? 105லேருந்து 85 ரொம்ப வித்தியாசமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். நீங்கள் தாராளமாக செய்யல கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். ஒரு லாங் டேர்முக்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு நல்ல வெல்த்தை இந்த ஸ்டாக்கு வந்து கொடுக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.